Hi friends, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டேட்டா லிஸ்ட் எப்படி HTML டேக் வந்துட்டு டேட்டா லிஸ்ட் HTML டேக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது as usual நம்ம செய்கிற மாதிரி என்ன செய்யலாம், நீ ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். index.htmlன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான பேசிக்ஸான டேக்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், HTML டேக் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்துட்டு ஹெட் டேக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைட்டில் டேக் கொடுக்கேன். ஸோ இந்த டைட்டில் டேக்கில் வந்துட்டு டேட்டா லிஸ்ட் இன் HTML சொல்லி கொடுத்து விடுறேன். சரிங்களா? இதில் வந்துட்டு நான் பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோம் ஸோ ஆக்ஷனை ரிமூவ் பண்ணி விடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு லேபிள் கொடுத்து விடுறேன். ஸோ இதுலேயும் எனக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஓகே, நான் வந்துட்டு அழிச்சு விடுறேன். ஸோ இங்கேயும் செலக்ட் யுவர் ஆப்ஷன் சொல்லி ஒரு லேபிள் வந்து கொடுத்து விடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், as usual நான் கொடுக்குற மாதிரி ஒரு இன்புட் ஒன்று கொடுத்து விடுறேன். டெக்ஸ்ட் டைப்பில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், எந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு ஓப்பன் ஆகிட்டுது. சரி, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணது தானே இங்கே டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதில் நம்ம அட்வான்ஸாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த டேட்டா லிஸ்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முதல் நான் நீங்கள் என்ன செய்கிறேன், நீங்கள் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். அந்த நேமில் வந்துட்டு ஆப்ஷன் நேம், அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஐடி ஒன்று கொடுத்துட்றேன். வந்துட்டு ஆப்ஷன் ஐடின்னு சொல்லி கொடுத்து விடுறேன். சரிங்களா? ஸோ அடுத்தது இங்கே என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம டேட்டா லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா லிஸ்ட். ஸோ அந்த டேக் ஓப்பன் பண்ணுறேன். டேட்டா லிஸ்ட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷனில் வேல்யூஸ் நான் இப்போதைக்கு கொடுக்க இல்லை. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன்ஸ் 3. இப்போ நான் வேறு ஏதாவது இங்கே சப் ஆப்ஷன் சொல்லி கொடுக்கேன். சப் ஆப்ஷன் 1 சொல்லி கொடுத்து விடுறேன். சரிங்களா? ஏன் இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டிய நான் கொடுக்கணும் வந்துக்கிட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் ஒரு ஐடி ஒன்று கொடுக்கணும் வந்துக்கிட்டு இந்த டேட்டா லிஸ்ட்டுக்கு நான் என்ன ஐடி நான் கொடுக்கலாம் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் மை லிஸ்ட்னு சொல்லி நான் கொடுத்து விடுறேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததும் இந்த இன்புட்டுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்களா இருந்தால் இன்னொரு ஸ்பெஷல் அட்ரிபியூட் ஒன்று கொடுக்கலாம். வந்துக்கிட்டு லிஸ்ட்டுன்னு சொல்கிற ஒரு அட்ரிபியூட் ஒன்று கொடுக்கலாம். அந்த அட்ரிபியூட்டுக்குள்ளே இந்த டேட்டா லிஸ்ட்டை இந்த ஐடியை நீங்கள் கொடுத்து விட்டீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஹோவர் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு அரோ ஒன்று டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? அந்த ஒரு அரவை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அவங்களால எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே டைப் பண்ணுறீங்களா இருந்தால், இப்போ நீங்கள் அரவை கிளிக் பண்ணலை, ஜஸ்ட் போய் டைப் பண்ணுறீங்களா இருந்தால் பாருங்கள், சப் டைப் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன லெட்டர் டைப் பண்ணுறனோ அந்த லெட்டர் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்ததும் பாருங்கள். ஸோ ஆப்ஷனோட மெச் ஆகக்கூடிய மாதிரி ஆப்ஷன் 1, ஆப்ஷன்ஸ் 2, இந்த ஆப்ஷன்ஸ் சப் ஆப்ஷன் 1 சொல்லியிருக்கு. ஆனால் சப் டைப் பண்ணதும் அந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 போயிட்டுது. ஏன், அந்த ரெண்டுலேயுமே ஆப்ஷனுங்கிறது இல்லை. ஸோ அந்த கீவேர்டு வந்துட்டு அங்கே யூஸ் பண்ணப்பட இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா லிஸ்ட் யூஸ் பண்ணுறதால இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு. அப்போ நம்ம ஒரு யூசர்கிட்ட நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம கொடுக்கும்போது ஒர்க் பண்ண சொல்லி அந்த டைமில் சில டேட்டாஸ் வந்துட்டு எதை ஃபில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க டைப் பண்ணும்போது அவங்களுக்கு சஜஷனில் அந்த டீட்டெயில் டிஸ்பிளே பண்ணப்படுமாக இருந்தால் பிள்ளையான டேட்டாஸை என்டர் பண்ணுறது இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி இது என்ன செய்யணும்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் கூகுள் க்ரோமில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ கூகுள் க்ரோமுக்கு போய் நான் அந்த இதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ டைப் பண்ணும்போது இது வித்தியாசமான ஆப்ஷன்ஸில் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஏற்கனவே அங்கே நமக்கு
அந்த ப்ரௌசரில் ஒர்க் பண்ணும்போது நார்மலாகவே வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுற செலக்ட் ஆப்ஷனுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலராக இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்களா இருந்தால் வித்தியாசமான முறையிலேயே நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா செட்டுற ஸ்டைல் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரௌசர் வேர்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள்.